பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்கான இந்த வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். இப்பொழுது த ஹியூமன் சைக்கிள் அந்த புத்தகத்தில் சாப்டர் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம். சப்ஜெக்டிவிசம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அம்சம், அந்த அம்சத்தின் அடிப்படையில் செயல்படுதல். அதுதான் எளிமையாக கூறப்போனால் அதுதான் அர்த்தம். அப்ஜெக்டிவ் அப்ரோச் என்றால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு செயல்படுதல். சப்ஜெக்டிவிசம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு செயல்படுதல். அதுதான் ஒரு எளிமையான ஒரு விளக்கமாக ஏற்றுக்கொள்ளலாம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு செயல்படுதல் என்பது தனிமனிதனுக்கு மாத்திரமல்ல, ஒரு நாட்டுக்கும் அது பொருந்தும். இதில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் சரி, அவனுடைய ஜீவனினுடைய ஒரு உன்னதமான அம்சம், ஒரு ரியல் செல்ஃப், ட்ரூ செல்ஃப், அதுதான் ஆன்மன் என்று கூறுகின்றோம். இந்த ஆன்மன் தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனும் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுவதுதான் அந்த உண்மையான அந்த சப்ஜெக்டிவ் அப்ரோச் என்பது. இது தேசத்திற்கும் பொருந்தும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு நாட்டையும் எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டிற்கென்றே ஒரு ஆன்மன் இருக்கின்றது, ஒரு ஆன்மா இருக்கின்றது. அதனுடைய வழிநடத்துதலின் பேர் தான் அந்த நாடும் தேசமும் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனிமனிதனை எடுத்துக்கொண்டால் தனிமனிதன் பொதுவாக எவ்வாறு செயல்படுகின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், அவனுடைய ஆன்மனினுடைய வழிநடத்துதலிற்கு பதிலாக அவனுடைய உடல், மனம், வாழ்வு, இதனுடன் இணைந்துள்ள அவனுடைய நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு, ஈகோ, அதுதான் செயல்படுகின்றது. உண்மையான ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய உண்மையான ரியல் செல்ஃப் அது செயல்படுவது இல்லை. இதே போலத்தான் ஒரு நாட்டையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாட்டிற்கும் என்ற எப்படி தனிமனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட ஈகோ என்கின்ற அம்சம் இருக்கின்றதோ, அதே போல ஒரு நாட்டிற்கும் ஒரு ஒட்டுமொத்த ஈகோ என்று ஒன்று இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். கலெக்டிவ் ஈகோ என்று குறிப்பிடுகின்றார். கலெக்டிவ் ஈகோ தான் என்ன செய்கின்றது? அந்த தேசம் என்ன நினைத்துக் கொள்கின்றது, தேசம், அதில் உள்ள மக்கள், அந்த ஒட்டுமொத்த அந்த சிந்தனை ஓட்டம் எல்லாமே எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றன என்றால், அந்த தேசத்தினுடைய அந்த ஈகோ, அதன் அடிப்படையில் தான் எல்லாமே அனைத்துமே செயல்படுகின்றன. அந்த தேசத்தினுடைய ஈகோ எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், அதுதான் அந்த தேசத்தினுடைய உண்மையான அம்சம், ரியல் செல்ஃப் என்று அது தன்னை தவறாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் நடைபெறுகின்றது. இதைத்தான் பகவான் ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு தேசம் அதனுடைய உண்மையான ஆன்மனுடைய அடிப்படையில் செயல்படாமல் தன்னுடைய கலெக்டிவ் ஈகோ, ஒட்டுமொத்த ஈகோ, அதன் அடிப்படையில் செயல்படும் பொழுது அது ஒரு ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம் என்று பகவான்
குறிப்பிடுகின்றார். அது என்ன நடைபெறும் என்றால், அதனால் ஒட்டுமொத்த அந்த நாடு, அதை சார்ந்திருக்கும் மற்ற நாடுகள், அதில் உள்ள மக்கள், இவைகள் எல்லாருக்குமே என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தவறான வழி காட்டுதல், மற்ற நாடுகளின் உடன் ஒரு சுமூகமான உறவின்மை, இதெல்லாம் நடைபெறுகின்றது. அதனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், எப்படி ஒரு தனி மனிதன் தன்னுடைய உண்மையான அந்த ரியல் செல்ஃப் அதை கண்டறிய வேண்டுமோ, அதாவது அவன் தனக்காக வாழாமல், தனக்காக வாழ்வது என்பது அவனுடைய ஈகோயிஸ்டிக் லிவிங், அதற்கு பதிலாக மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அதே போலத்தான் ஒரு தேசமும் இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் தனி மனிதனுக்கு ஒரு நியதி, தேசத்திற்கு ஒரு நியதி என்று கூற முடியாது என்று குறிப்பிடுகின்றார். இதில் என்ன நடைபெறுகின்றது, எவ்வாறு சில இதனுடைய ஒவ்வொரு நாடும் சரி, இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கட்டங்களை தாண்டி வருகின்றன. பரிணாம வளர்ச்சி வெவ்வேறு கட்டங்களை தாண்டி வருகின்றன. இப்ப நம் நாட்டையே எடுத்துக்கொண்டால், நம் நாட்டில் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா, துண்டுபட்ட அமைப்புகளாக, தனித்தனி சின்ன சின்ன பிரதேசங்களாக மன்னர்களால் ஆளப்பட்டு வந்த ஒரு ஒட்டுமொத்த அமைப்பாக இருந்தது. தற்பொழுது எவ்வாறு அது முன்னேறி உள்ளது என்றால், எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு குடியரசு நாடாக மாறி உள்ளது. இது நம் நாடு. இதே போல பகவான் வெவ்வேறு நாடுகளை பற்றி குறிப்பிடுகின்றார். எவ்வாறு இந்த கலெக்டிவ் ஈகோ, அது ஒரு நாடு அதன் படியில் வழி நடக்கும் பொழுது எவ்வாறு தவறுகளை இழைக்கின்றது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்திற்கு பகவான் இங்கு ஜெர்மனி நாட்டை அவர் எடுத்துக்கொண்டு அது பற்றி தான் விரிவாக கூறுகின்றார். அதை ஒரு எக்ஸாம்பிளாக கூறுகின்றார். அவருடைய ஜெர்மனி நாட்டை பற்றி கூறுவது எல்லாமே எல்லா நாட்டிற்கும் பொருந்தும். எப்படி ஜெர்மனி நாடு தன்னுடைய ஈகோ, அதை தன்னுடைய ரியல் செல்ஃப் என்று எடுத்துக்கொண்டு செயல்பட்டது, அது எதன் அடிப்படையில் செயல்பட்டது, அதனுடைய கலெக்டிவ் ஈகோ. அந்த காலகட்டத்தில் அந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், அதன் அடிப்படையில் அது ஆயுதங்களினுடைய பலத்தின் அடிப்படையில் செயல்பட்டது. ஆகையினால் அந்த ஜெர்மனி நாட்டினுடைய ஒரு ஒட்டுமொத்த வாழ்வும் எதனால் வழிநடத்தப்பட்டது என்றால், அந்த கலெக்டிவ் ஈகோ என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதன்படி எப்படி சிந்தனை அமைந்தது என்றால், அந்த ஜெர்மனி நாட்டினுடைய அந்த கலெக்டிவ் ஈகோ அதன்படி செயல்படும் பொழுது இந்த சிந்தனை எப்படி மாறுகின்றது, அந்த சிந்தனை ஓட்டம் ஜெர்மனி நாட்டை மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளை அந்த சிந்தனை ஓட்டம் பாதித்தது. அந்த சிந்தனை ஓட்டத்தில் எது முக்கியமாக கருதப்படுகின்றது என்றால், அந்த ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய ஒரு குழு, ஹியூமன் கலெக்டிவிட்டி. அதுல அந்த கலெக்டிவ் லைஃப், ஆர்கனைஸ்டு கலெக்டிவ் லைஃப், ஒட்டுமொத்த வாழ்க்கை, ஒரு மனித சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால், அது ஒட்டுமொத்த ஆர்கனைஸ்டு கலெக்டிவ் லைஃப், அதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. இந்த ஆர்கனைஸ்டு லைஃப்ல என்ன நடைபெற்றது என்றால், இந்த கலெக்டிவ் ஈகோ என்பது தலைதூக்கி செயல்பட ஆரம்பித்தது. இதனால் என்ன நடைபெற்றது என்றால், உதாரணத்திற்கு ஜெர்மனி நாட்டில் என்ன ஒரு சிந்தனை என்ற எண்ணம் உருவாகியது என்றால், அதுதான் உண்மையிலேயே மிகவும் நன்கு வளர்ச்சி அடைந்த, நாகரிகத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு என்கின்ற ஒரு கருத்து அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டில் நிலவியது. ஆகையினால் என்ன நடைபெற்றது என்றால், அந்த
ஜெர்மனி நாட்டினுடைய அந்த கலெக்டிவ் ஈகோ அது எவ்வாறு செயல்பட்டது என்றால், மற்ற நாடுகளையும் சரி, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அது தன்னுடைய ஒரு ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ரீதியில் அந்த அங்க சிந்தனையோட்டம் நடைபெற்றது. அதனால் வந்த விளைவுகளை நாம் அனைவருமே அறிவோம். ஒட்டுமொத்த அந்த வேர்ல்டு வார் 2 அதுல பார்த்தோம் அப்படின்னா மாபெரும் அழிவை இந்த உலகம் சந்தித்தது. எண்ணற்ற உயிர்களினுடைய சேதத்தை நாம் அந்த காலகட்டத்தில் நாம் கண்டோம். இது என்ன காரணம் என்றால், அந்த தவறான சிந்தனை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு நாட்டினுடைய தவறான சிந்தனையினால ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நலனுக்கே ஒரு ஊறு விளைந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன நடைபெற்றது, இந்த சிந்தனை ஓட்டத்துல என்ன நடைபெற்றது என்றால், ஏன்னா எப்பொழுதெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் தராமல் ஒட்டுமொத்த குழு, அதை சார்ந்துள்ள ஈகோ அதற்கு முக்கியத்துவம் தரப்படும் பொழுது இது மாதிரி தவறுகள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனி மனிதன் ஒரு சமுதாய அமைப்பிற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் உருவாகின்றது. எப்படி ஒரு இயந்திரத்துல ஒரு பாகம் சரியாக வேலை செய்து அந்த இயந்திரத்தை பழுதில்லாமல் இயக்க வேண்டுமோ, அதே போல ஒரு தனி மனிதனும் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் அல்லது ஒரு அரசு அந்த இயந்திரத்தின் கீழ் செயல்படும் ஒரு இயந்திரமாகத்தான் கருதப்பட்டான். எல்லாமே அந்த ஒட்டுமொத்த குழுவினுடைய நோக்கத்திற்காக செயல்பட வேண்டும். அதற்காக தனி மனிதன் தன்னை அதற்கு உட்பட்டு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் அப்பொழுது ஏற்பட்டது. இதெல்லாம் ஜெர்மனி நாட்டில் தோன்றின. அதை ஒட்டி மற்ற நாடுகளிலும் இந்த போக்கு காணப்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் எது ஆதிக்கம் செலுத்தியது என்றால், அரசு இயந்திரம் தான் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது. ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன. அங்க தனி மனிதனுடைய முக்கியத்துவம் முக்கியமாக முற்றிலுமாக மறுக்கப்பட்டது. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளினுடைய மூலமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்து அதனால் என்ன நடைபெற்றது, தவறான முறையில் அவைகள் எல்லாமே பிரயோகப்படுத்தப்பட்டன. இதெல்லாம் என்னால் நடைபெற்றது என்றால், இந்த ஒரு தேசம் ஒரு கலெக்டிவ் ஈகோ அதன் அடிப்படையில் செயல்படும் பொழுது இவ்வாறு இத்தகைய தவறுகள் நிகழ்ந்தன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஈவன் பகவான் என்ன கூறுகின்றார், இது உச்சகட்ட நிலையாக அந்த அரசு என்பது எதற்கு இணையாக கருதப்பட்டது என்றால், அந்த ஒரு கடவுளுக்கு இணையாக அந்த ஒரு அரசு என்பது கருதப்பட்டது. ஸ்டேட் இஸ் கன்சிடர்ட் as a representative of the divine. இது டிவைன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு அந்த உச்சகட்டமாக அந்த கருத்து அங்கு காணப்பட்டது என்று கொடுக்கின்றார். ஆகையினால் அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த டிவைன் என்கின்ற ரீதியில் கருதப்படுவதனால யாருமே கேள்வி கேட்க முடியாது. அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ் அங்கு தேவைப்பட்டது. தனி மனிதனுக்கு அங்க எந்த விதமான முக்கியத்துவம் தர இயலாமல் இருந்தது. இது எல்லாமே குறிப்பாக ஜெர்மனியை தான் பகவான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு கூறுகின்றார். ஏனென்றால் அந்த நாட்டில் என்ன பிற்பாடு நான் வேற ஒரு இதை படிக்கின்றேன், ஜெர்மனியில் என்ன நடைபெற்றதோ அதுதான் மற்ற நாடுகளிலும் நடைபெற்றது என்றும் கூறுகின்றார். அதற்கான வேறொரு குறிப்பையும் நான் இந்த உரையின் போது குறிப்பிடுகின்றேன். ஆனால் பகவான் குறிப்பாக ஜெர்மனி நாட்டை தான் கையில் எடுத்துக்கொண்டு இங்கு பேசுகின்றார். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு பேசுகின்றார். எப்படி தவறான கலெக்டிவ் ஈகோ எப்படி ஒரு தேசத்தையே தவறான வழியில் கொண்டு செல்லும் என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா இங்க எல்லாமே இண்டிவிஜுவலுடைய சப்ரஷன். அதே போல மற்ற ஒரு நாட்டை பொறுத்த ஒரு வறுமையான அரசு, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தனி மனிதனுடைய உரிமைகள் முற்றிலும் மறுக்கப்பட்ட நிலை. அதே போல மற்ற நாடுகளுடைய உறவு என்று எடுத்துக்கொண்டால், மற்ற நாடுகளுடன் போர் என்பதுதான் ஒரு அடிப்படை உறவாக கருதப்பட்டது. மற்ற நாடுகளுடன் எத்தகைய உறவு அமைந்தது என்றால், இடைவிடாத போர் அந்த நாடுகளை தன் வசம்
தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்துவது என்பதுதான் அப்போதைய நிலையாக கருதப்பட்டது. ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான தொழில் எதுவாக கருதப்பட்டது என்றால் மற்ற நாடுகளுடன் போர் தொடுப்பது. இதைத்தான் அத்தகைய நாளில் இருந்த ஜெர்மனி கையாண்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்க எது மொராலிட்டி, எது தார்மீக நெறியாக கருதப்பட்டது என்றால் போரில் வெற்றி கொள்வது, அதுதான் தார்மீக நெறியாக கருதப்பட்டது. தட் இஸ் ஓன்லி மொராலிட்டி. அந்த ஒரு சராசரி ஜெர்மானியரை எடுத்துக்கொண்டால் அவனுடைய வேலை என்னவென்றால் அவன் அந்த அரசுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதன் பொருட்டு அவன் எதை வேண்டுமானால் செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்து அங்கு நிலவப்பட்டது. அதே போல எந்த மனிதனுமே அவன் ஒரு திறமையற்றவனாக இருக்க முடியாது. அவன் தோல்வி என்பதே அவன் காண முடியாது. ஏனென்றால் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருந்து செயல்புரிந்து அந்த அரசுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஒரு தனி மனிதனின் மீது ஏற்படுத்தப்பட்டது. போரை எடுத்துக்கொண்டால் அங்கு நியாயம் என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருந்தது. எல்லா வழிகளும் அந்த போரில் வெற்றி கொள்வதற்காக கையாளப்பட்டன. அதே போல அங்கு எது முக்கியமாக கருதப்பட்டது என்றால் முற்றிலுமாக அந்த ஆன்மன், இந்த சோல் என்பது முற்றிலுமாக அங்கு செயல்பட அது அது கவனத்தில் கொள்ளப்படவே இல்லை. ஒரு மனிதனுடைய ஆன்மன், அந்த தேசத்தினுடைய ஆன்மன் என்பது முற்றிலுமாக ஒரு மறுக்கப்பட்ட நிலையில் செயல்பட்டது. இங்க எது முக்கியம் என்றால் லைஃப் அண்ட் பாடி தான். தட் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் சோல். அந்த இடத்துல ஒரு சோல்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் அங்கு நிலவியது என்று பகவான் ஜெர்மனியை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு கூறுகின்றார். பின்னாளில் ரஷ்யாவிலும் அதே நிலைதான் ஏற்பட்டது என்று ஸ்டாலினை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு ஸ்ரீ அன்னையும் அவ்வாறு தான் கூறுகின்றார். இதுதான் போனதில் பார்த்தோம். இப்ப இதனுடைய தொடர்ச்சியாக என்ன அங்கு அந்த நிலைமை உருவாகியது என்று பகவான் இந்த பேராகிராஃப் 11, 12, 13 கூறுகின்றார். அதை நாம் பார்ப்போம். The Human Cycle, Chapter 5, True and False Subjectivism, Paragraph 11. Thirdly, since the survival of the best is the highest good of mankind, and the survival of the best is secured by the elimination of the unfit and the assimilation of the less fit, the conquest of the world by German culture is the straight path of human progress. But culture is not, in this view, merely a state of knowledge or a system or cast of ideas and moral and aesthetic tendencies. Culture is life governed by ideas, but by ideas based on the truths of life and so organized as to bring it to its highest efficiency. Therefore, all life not capable of this culture and this efficiency must be eliminated or trodden down. All life capable of it but not actually reaching to it must be taken up and assimilated. But capacity is always a matter of genus and species, and in humanity, a matter of race. Thank you. Thank you. Can I read, sir? Yeah, please. Salient points. It was believed by the Germans that the principle of survival of the best was best achieved by the elimination of the unfit and conquest of the world by German culture. Here, the culture is life governed by
ideas based on truths of life, which were so organized as to bring it to its highest efficiency. Therefore, all life not capable of this culture must be eliminated. All capable of it, but not actually achieving it, must be assimilated. Capacity is attributed to genus and species and a matter of human race. Thank you, sir. தேங்க்யூ. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இத்தகைய ஒரு கலெக்டிவ் ஈகோ வந்து மேலோங்கி செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒட்டுமொத்த அந்த தேசம் என்பது அளவுக்கு அதிகமாக அதனுடைய அதனுடைய அம்சங்கள் எல்லாமே வந்து மிகைப்படுத்தப்பட்டன. தனிமனிதன் என்பவன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. அந்த நிலையில தனிமனிதனுடைய இன்எஃபிஷியன்சி, தனிமனிதனுடைய தோல்விகள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக தான் இருந்தது. ஒரு தனிமனிதன் என்பவன் இன்எஃபிஷியண்டா இருக்கவே முடியாது. அவன் தோல்வியே அடைய முடியாது. அதெல்லாம் வந்து அதுதான் வந்து அங்க வந்து இம்மாரல். இன்எஃபிஷியன்சி அண்ட் ஃபெயிலியர் வந்து வேர் கன்சிடர்ட் இம்மாரல். யாருமே நோபடி கேன் அஃபோர்ட் டு பி இன்எஃபிஷியன்ட், நோபடி கேன் அஃபோர்ட் டு ஃபெயில். அது மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள தண்டிப்பார்கள். ஏன்னா அவன் வந்து இயந்திரத்துல ஒரு பகுதி வந்து எப்படி பழுதில்லாமல் செயல்பட்டு அந்த ஒட்டுமொத்த இயந்திரத்தை நன்றாக செயல்பட வைக்க முடியுமோ அவ்வாறே தான் ஒரு தனி மனிதன் செயல்பட வேண்டும். அங்க வந்து அவனுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. இதன் அடிப்படையில் தான் அந்த அக்காலத்திய ஜெர்மனி நாட்டில் சமுதாயம் செயல்பட்டது. அங்க வந்து சர்வைவல் ஆஃப் த பெஸ்ட் தான், எலிமினேஷன் ஆஃப் த அன்ஃபிட். அது மாத்திரமில்ல, கான்குவெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பை ஜெர்மன் கல்ச்சர். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஜெர்மன் கல்ச்சர் தான் உலகத்திலே பெஸ்ட் கல்ச்சர். அதனால அது மாதிரி அதை ஒட்டிய கலாச்சாரங்களை வந்து கலாச்சாரம் உள்ள நாடுகளை அவர்கள் ஒன்று தன் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், இல்ல அந்த கலாச்சாரத்திற்கு முற்றிலும் புறம்பாக இருக்கக்கூடிய நாடுகளை, சமுதாயத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும். இதுதான் அந்த சிந்தனை அந்த சிந்தனை ஓட்டம் அந்த காலகட்டத்தில் அங்கு இருந்தது. அது வந்து உலகத்திற்கே மிகப்பெரிய தீங்கை விளைவித்தது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். அங்க கல்ச்சர்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நாட்டுல வந்து கல்ச்சர் அப்படிங்கிறது, நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் கல்ச்சர் என்றால் அதனுடைய கலைகள், ஓவியங்கள், சிற்பங்கள், மனிதனுடைய நாகரிகம், இதுதான் வந்து கவனத்தில் கொள்ளப்பட்டது. ஆனால் ஜெர்மனி நாட்டில் கல்ச்சர் என்பது எந்த கண்ணோட்டத்தில் அது பார்க்கப்பட்டது என்றால், அது வந்து ஒரு சிஸ்டம், அவ்வளவுதான். ஒரு சிஸ்டம், ஒரு சிஸ்டம் ஆஃப் ஐடியாஸ். ஆனா அந்த சிஸ்டம் ஆஃப் ஐடியாஸ் வந்து எது வந்து எந்த இலக்கை நோக்கி அவைகள் எல்லாமே அமைந்தன என்றால், அந்த சமுதாயம் வந்து ஒரு மிக ஹையஸ்ட் எஃபிஷியன்சில செயல்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஒட்டி அமைந்ததுதான் அந்த ஜெர்மானிய கல்ச்சராக இருந்தது. த கல்ச்சர் ஆஃப் ஜெர்மனி அப்படிங்கிறது எப்படி அமைந்தது என்றால், எதை ஒட்டிய சிந்தனைகளால் அமைந்தது என்றால், எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையில ஒரு ஹையஸ்ட் எஃபிஷியன்சில செயல்படணும். அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் என்பது அந்த நாட்டினுடைய பாரம்பரியமோ அந்த நாட்டினுடைய வெவ்வேறு கலாச்சார ரீதியான அமைப்புகளோ கிடையாது. அங்க ஒன்லி இது ஹையஸ்ட் எஃபிஷியன்சி, வேற அதுதான் யாட்ஸ்டிக்காக அங்க கருதப்பட்டது. அதனால எதெல்லாம் இதுக்கு ஒத்து வரலையோ, இந்த ஆல் லைஃப் நாட் கேப்பபிள் ஆஃப் திஸ் கல்ச்சர்,
அல்ல இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி, இந்த அளவுக்கு திறன் இல்லாமல் இருக்கின்ற மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து நீக்கப்பட்டன. மஸ்ட் பி எலிமினேட்டட் ஆர் ட்ராடன் டவுன். அதே போல எவையெல்லாம் அந்த நிலையை எட்டவில்லையோ அவை அனைத்துமே அந்த சமுதாயத்துடன் சேர்க்கப்பட்டன. அந்த சமுதாயத்திற்கு கீழ் அடக்கி வைக்கப்பட்டு அதனுடைய அம்சமாக கீழ்ப்படிந்து நடக்கும் வகையில் அந்த அவைகள் எல்லாமே ஒரு ஆக்கிரமிக்கப்பட்டன. இதுல வந்து இந்த கெப்பாசிட்டி என்று எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது என்றால், கெப்பாசிட்டி என்பது ஒரு தனி மனிதனுடைய திறமை அல்ல. எதன் அடிப்படையில் கெப்பாசிட்டி ஒரு திறன் என்பது கருதப்பட்டது என்றால், நான் எந்த மனித அந்த குலத்தை சார்ந்துள்ளேன், என்னுடைய ஜீன் என்ன, என்னுடைய ரேஸ் என்ன. ஏன்னா அப்போ அந்த ஜெர்மானியர்களுடைய அந்த ரேஸ் அதுதான் சுப்பீரியராக கருதப்பட்டது. அது ஒன்றுதான் வந்து எஃபிஷியன்சிக்கு வந்து ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. மற்ற வர்க்கத்தினர் எல்லாம் அதற்கு கீழ் தரம் குறைந்தவர்களாகத்தான் கருதப்பட்டன. அடுத்தது போகலாம். Logically, then, the Teutonic race, Nordic is now the established term, is alone entirely capable, and therefore all Teutonic races must be taken into Germany and become part of the German collectivity. Races less capable but not wholly unfit must be Germanized. Others, hopelessly decadent like the Latins of Europe and America, are naturally inferior like the vast majority of the Africans and Asiatics, must be replaced where possible, like the Hereros, or where not possible, dominated, exploited, and treated according to their inferiority. So, evolution would advance, so the human race grow towards its perfection. இங்க ஒரு footnote இருக்கு, அதை படிச்சிடலாம். This was written more than 30 years ago. But later developments have emphasized and brought out the truth of the descriptions, which was indeed much less apparent then. Thank you. Thank you. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Therefore, the Teutonic race, also called Nordic race, denoting people originating from northwestern and northern Europe, was alone thought to be entirely capable of this culture, and all Teutonic race must be taken into Germany. All other races of the world, thought to be inferior, must be dominated and exploited. In this way, the human race would grow towards perfection. Thank you, sir. Thank you. ஸோ இந்த அடிப்படையில் சிந்தனையில் எப்படின்னா எப்படி அமைந்தது என்றால், இந்த நார்டிக் ரேஸ், டியூட்டானிக் ரேஸ் என்று கூறுகிறார்கள். நார்டிக் ரேஸ் அதாவது ஐரோப்பாவில் இந்த வடமேற்கு ஐரோப்பா, வட ஐரோப்பா, நார்த் வெஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் யூரோப், இந்த அமைப்பை வந்து மூலமாக கொண்ட மக்கள், எஸ்பெஷலி ஜெர்மன்ஸு, அதுக்கு மேலே உள்ள கண்ட்ரிஸு, இது மாதிரி உள்ள கண்ட்ரி, இந்த அமைப்புகள் வந்து இந்த ஹியூமன் ரேஸ், இதை ஆரிஜினாக கொண்ட ஹியூமன் ரேஸ், இவர்கள் தான் வந்து சுப்பீரியராக கருதப்பட்டார்கள். என்ன கருதப்பட்டது என்றால், அவர்கள்தான் வந்து இத்தகைய ஒரு கலாச்சாரத்திற்கு மிகவும் பொருத்தமானவர்கள், இத்தகைய அம்சங்களை, உயர்வான அம்சங்களை தன்னுள் கொண்டவர்கள். இவர்கள் எல்லாமே இந்த டியூட்டானிக் ரேஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தற்பொழுது நார்டிக் ரேஸ் என்று
பெயர் மாற்றி அழைக்கப்படுகின்றது. இது எல்லாமே வந்து தே ஷுட் பிகம் அ பார்ட் ஆஃப் ஜெர்மனி என்று அக்காலத்தில் ஒரு சிந்தனையோட்டம் எழுந்தது. தே ஷுட் பிகம் பார்ட், ஏன்னா எல்லாமே எல்லா சிறப்பான அம்சங்களும் ஜெர்மனியுடன் இணைய வேண்டும். அதே சமயம் எந்தெந்த மனித வர்க்கம் வந்து இத்தகைய தன்மையை உடையதாக இல்லையோ, ரேசஸ் லெஸ் கேப்பபிள், நாட் ஹோல்லி அன்ஃபிட், மஸ்ட் பி ஜெர்மனைஸ்ட், அவங்களை எல்லாரையும் வந்து வலுக்கட்டாயமாக அந்த ஜெர்மானிய கலாச்சாரத்திற்கு உட்படுத்த வேண்டும். சில பேர் வந்து எதுக்குமே லாயக்கற்றவர்கள் என்ற ரீதியில் சில மனித வர்க்கம் கருதப்பட்டது. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, லாட்டின்ஸ் ஆஃப் யூரோப், அதே போல அண்ட் அமெரிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா பகவான் கூறுவது அந்த சதர்ன் அமெரிக்காவை குறிப்பிடுகின்றார். பிரேசில், அர்ஜென்டினா, அங்கதான் வந்து இந்த லாட்டின்ஸ் ஆஃப் யூரோப் அண்ட் அமெரிக்கா. அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டெவலப்டு அந்த ஹியூமன் ரேஸ் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத நிலையில் காணப்படுவது. அதே போல மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிரிக்கன் ரேசஸ், மோஸ்ட் ஆஃப் த ஏசியாட்டிக் ரேசஸ், இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபீரியர் ரேஸ் என்று கருதப்பட்டது. இதையெல்லாம் வந்து அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன கருதப்பட்டது என்றால், இவைகளை எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு பதிலா ஒரு உயர்வான ஒரு மனித சமுதாயத்தை அங்கு உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து அங்கு நிலவியது. அந்த பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார், வேர் பாசிபிள் லைக் த ஹெரரோஸ் அப்படிங்கிறார். ஹெரரோஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அது வந்து ஒரு எத்னிக் குரூப், ஒரு மரபு வழி சார்ந்த ஒரு அமைப்பு. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மரபு வழி சார்ந்த ஒரு ட்ரைபல் அமைப்பு. அவர்களுக்கு பொதுவாக அந்த மாடு, ஆடு மேய்ப்பது, மாடு மேய்ப்பது, இவர்களை கொண்ட ஒரு மரபு வழி ஒரு சமுதாயம், எத்னிக் குரூப். அது போலன்னு சொல்றாரு. அதுக்கு ஒப்பாக அவங்களையெல்லாம் வந்து இடம்பெயர செய்யணும். இல்லைன்னா என்ன செய்யணும், அவங்களை டாமினேட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அவங்களுடைய they should be treated according to their inferiority. எந்த அளவுக்கு இருக்கின்றார்களோ, தாழ்ந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதை பொறுத்து அவர்களை கையாள வேண்டும் என்கின்ற ஒரு சுப்பீரியர் ஆட்டிடியூட். இந்த அடிப்படையில் தான் வந்து மனித சமுதாயம் வளர்ச்சி அடையும் என்கின்ற ஒரு கருத்து நிலவியது. So evolution would advance, so the human race grow towards its perfection. எப்படி வந்து ஹியூமன் ரேஸை வந்து ஒரு முழுமையான வர்க்கமாக மாற்றுவது என்றால், ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து இந்த ஜெர்மானிய கலாச்சாரத்திற்கு ஏற்ற வகையில் அனைத்தையுமே கொண்டு வருவது, அதற்கு தயாராக இல்லாத அமைப்புகளை அழிப்பது, இதுதான் கருதப்பட்டது. இங்க ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கணும். என்ன ஃபுட்நோட்ல கூறப்படுகின்றது? ஃபுட்நோட் 6 பார்த்தோம் அப்படின்னா, this was written more than 30 years ago, but later developments have emphasized and brought out the truth of the description, which was indeed much less apparent then. என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கதான் வந்து இந்த பியூட்டியை பார்க்கணும். இப்போ நம்ம லைஃப் டிவைன் படிக்கிறதுக்கும் ஹியூமன் சைக்கிள் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. லைஃப் டிவைன் படிக்கும் பொழுது எல்லாமே வந்து எவ்ரிதிங் அபவுட் த சம்திங், எல்லாமே வந்து ஆன்மீக உண்மைகளை அங்க பார்க்கிறோம். ஆன்மீக உண்மைகள் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ், எல்லாமே மனிதனுடைய தளத்திற்கு அப்பாற்பட்ட உயர்தளங்களில் காணக்கூடிய உண்மைகளை பகவான் அங்கு அவர் கண்ட ஆன்ம தரிசனங்களை அங்கு அவர் நமக்கு வழங்குகின்றார். இங்க பார்க்கும் பொழுது ஹியூமன் சைக்கிள்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹியூமன் சைக்கிள்ல வந்து பகவான் வந்து வெவ்வேறு சமுதாய அமைப்புகளை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த மனித சமுதாயம் எவ்வாறு காணப்படுகின்றது, எந்த நிலையில் காணப்படுகின்றது என்பதை விளக்குகின்றார்.
இப்ப லைவ் டிவைனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். லைவ் டிவைன் வந்து ரொம்ப ஒரு ஆழமாக இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது இது வந்து வெறும் ஒரு மேம்போக்காக இந்த தேசங்களையும் அதனுடைய மனித குலத்தை பற்றியும் காணப்படுகின்றது. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஏன் பகவான் இதை எழுத வேண்டும் என்கின்ற காரணத்தை நம்ம பார்க்கணும். பகவானுடைய யோகத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆல் லைஃப் இஸ் யோகா. எதுவுமே வந்து யோகம் இல்லாதது கிடையாது. அதே போல பகவானினுடைய அந்த யோக அனுபவத்துல வந்து இந்த உலகத்தை சார்ந்தது வேறு உலகத்தை சார்ந்தது என்கின்ற அந்த டிவிஷன் கிடையாது. நிறைய இடங்கள்ல பகவான் குறிப்பிடுகின்றார், திஸ் வேர்ல்ட்லி அண்ட் அதர் வேர்ல்ட்லி அப்படிங்கிற அந்த பாகுபாடே கிடையாது அப்படிங்கிறார். கேட்குறாங்க அவர்கிட்ட, நீங்க வந்து நிறைய நேரத்துல வந்து எங்கேயோ இருப்பது போல தோன்றுகின்றதே, அப்போது நீங்க எல்லாமே வந்து இந்த உலகத்தில் இருந்து விடுபட்டு வேறு உலகங்களில் சஞ்சரிப்பீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்றாரு, இந்த திஸ் வேர்ல்ட்லி இந்த இவ்வுலகத்தை சார்ந்தது மேலுலகத்தை சார்ந்தது என்கின்ற பாகுபாடு எனக்கு கிடையாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிவைன். அங்க எல்லாமே டிவைன் கான்சியஸ்னஸ். எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கிற பார்வை வேற, அவர் பார்க்கிற பார்வை வேற. அதே போலதான் இங்க எப்படி லைவ் டிவைன்ல வந்து பகவான் வந்து அந்த ஆன்மீக கருத்துக்களை ஆன்ம தரிசனமாக கண்டு நமக்கு வழங்குகின்றாரோ, அதே போல உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கு பின்னாடி வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேம்போக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நாட்டுல வந்து இந்த தலைவர் இருக்கிறாரு, அந்த தலைவர் இருக்கிறாரு, இந்த எலெக்ஷன் நடக்குது, இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு நம்ம மேலோட்டமா பார்க்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டிற்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பின்னால வந்து ஏதோ ஒரு தளத்திலிருந்து வேறொரு உயர் சக்தி வேலை செய்கின்றது, காரணம் இருக்கின்றது. அது நமக்கு தெரியாது. ஆனால் பகவான் வந்து இதை குறிப்பிடுகின்றார். பகவான் வந்து இந்த விளக்கங்கள்லாம் இந்த விளக்கங்களை வந்து மேலோட்டமா எடுத்துக்கூடாது. பின்னாடி வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் தான் பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபுட்நோட் 6ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபுட்நோட் 6ல வந்து என்ன கூறப்படுகின்றது? இந்த கருத்து, பகவான் கூறிய கருத்து என்ன கருத்து? எல்லாமே வந்து ஜெர்மனைஸ் பண்ணணும், ஜெர்மானியர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும், ஜெர்மானிய கலாச்சாரத்திற்படிதான் அனைத்துமே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான ஒரு போக்கு காணப்படுகின்றது. இந்த கருத்தை எப்பொழுது பகவான் எழுதினார்? இந்த ஹியூமன் சைக்கிள் எழுதிய காலகட்டம். ஹியூமன் சைக்கிள் எப்பொழுது எழுதப்பட்டது? 1916 14 18 வரைக்கும் ஆரியா பத்திரிகையில பகவான் எழுதினார். இந்த 2 வருஷம், ஆகஸ்ட் 15 1916 ஜூலை 15 1918 வரைக்கும், அந்த 2 வருஷத்துல தான் எல்லா கட்டுரையும் எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்துல தான் இந்த கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் கூறிய கருத்து 30 வருஷம் கருத்து. 1916 அவர் கூறிய கருத்து 1940-41 கிட்டத்தட்ட 24-25 வருஷம் கழிச்சு இந்த கருத்து, அவர் என்ன கருத்தை கூறினாரோ அந்த கருத்து வந்து உண்மையாக காணப்பட்டது. ஏன்னா அப்ப அவர் கூறிய காலகட்டத்துல லெஸ் அப்பேரண்டா இருந்தது. அந்த கருத்து வந்து வெளிப்புறத்தில் காணப்படுவதில்லை. யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு தீர்க்க தரிசனத்தோடு பகவான் எழுதுகின்றார். ஆனால் அவர் எழுதினது 1940 அப்ப இருந்த ஜெர்மானிய நாடு, நாசி ஆதிக்கம், ஹிட்லர் இவர் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையாக மாறிவிட்டது. அதனால்தான் பகவான் எழுதக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து என்ன நடக்க போகின்றதே அதை பத்தி தான் பகவான் எழுதுறார். நாட்டினுடைய நடப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஃபோர்ஸ், அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். Paragraph 12. We need not suppose that all Germany thought in this strenuous fashion, as it was too long represented, or that the majority thought
thus consciously. But it is sufficient that an energetic minority of thinkers and strong personalities should seize upon the national life and impress certain tendencies upon it for these to prevail practically, or at the least, to give a general trend subconsciously, even where the thought itself is not actually proposed in the conscious mind. And the actual events of the present hour seem to show that it was this gospel that partly consciously, partly subconsciously, or half articulately had taken possession of the collective German mind. It is easy to deride the rigidity of this terrible logic or riddle it with the ideas and truths it has ignored, and it is still easier to abhor, fear, hate, and spew at it, while practically following its principles in our own action with less openness, thoroughness, and courage. Thank you. Thank you. Padikitma, sir. படிங்க மேடம். Thank you, sir. Salient points. Though all Germany did not think in that fashion, a minority of thinkers influenced the national life and impressed certain tendencies upon it. It created a general trend subconsciously, even when there is no thought about it consciously. Certain events later on confirmed that this gospel had taken possession of the collective German mind. We may ridicule this terrible logic or hate and fear it, though we ourselves follow its principles in a concealed way. Thank you, sir. பகவான் இங்க தேங்க்யூ மேடம். பகவான் இங்க என்ன சொல்றாரு, இது ரொம்ப வியர்டா இருக்கு. வியர்டா ஒரு சித்தாந்தமா இருக்கு. வியர்டான சித்தாந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறத நான் வந்து என் மனதில் உருவாக்குகின்றேன். அந்த கல்ச்சர் தான் வந்து மிகச்சிறந்தது என்று கூறுகின்றேன். அந்த கல்ச்சர் படி தான் எல்லாருமே வந்து அதற்கு தகுந்தவாறு எல்லாருமே வந்து அனைத்து சமுதாயமும் எல்லா சமுதாயமும் அந்த கல்ச்சருக்கு ஒப்ப அமைய வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். எவையெல்லாம் அதற்கு ஒத்துப்போகவில்லையோ அந்த கலாச்சாரத்தை நான் அழித்து விடுவேன் என்று கூறுகின்றேன். இது வந்து பார்க்கறதுக்கு மேம்போக்கா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரெடிகுலஸா இருக்கும் இல்லையா? ரொம்ப வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயமான கருதப்படுகின்றது. இருந்தாலும் எல்லாரும் அது மாதிரி கருதல. ஜெர்மானி நாட்டில் வந்து எல்லோரும் அது மாதிரி கருதவில்லை. சில பேர் வந்து இருந்தாங்க, சில பேர் இதற்கு மாறாக கருதினார்கள். ஆனா சில ஒரு வலிமையான அந்த பொதுவான சிந்தனை ஓட்டத்துல வந்து ஒரு வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் மூலம் இத்தகைய கருத்து மேலும் மேலும் வலுப்படுத்தப்பட்டது. ஒரு வலிமையான அந்த ஒட்டுமொத்த இந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் எவரெல்லாம் சமூகத்துல வந்து மிகவும் வலிமையான நிலையில் உள்ள இருந்தனரோ அவர்கள் எல்லாமே இத்தகைய கருத்துக்களை வந்து மேலும் மேலும் கூறி வந்தனர். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சப்கான்சியஸா வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த நாட்டினுடைய மனிதர்களுடைய மனம் வந்து இந்த கருத்தினுடைய அடிப்படையில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. கான்சியஸா செயல்படணும்னா கூட சப்கான்சியஸா வந்து இத்தகைய ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒட்டுமொத்த ஜெர்மானியர்களுடைய சிந்தனை வந்து செயல்பட ஆரம்பித்தது. அதுக்கு இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து ஒரு காஸ்பல் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தேவ மொழி மாதிரி அனைவருமே மேலும் மேலும் இதை கூறி வந்தனர். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நாள் செல்ல செல்ல இதெல்லாம் வந்து உண்மையாக ஆரம்பித்து விட்டது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இது ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்னுடையதுதான் மிகவும் உயர்ந்தது,
அதன்படிதான் அனைத்துமே அமைய வேண்டும் என்கின்ற கருத்து வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? இது எல்லோருமே இந்த கருத்தை கொண்டவர்களாக இருக்கின்றனர். என்ன ஒரு வித்தியாசம் என்றால், இந்த ஜெர்மானிய நாட்டுல வந்து இதை வந்து அவங்க வந்து ஒரு கன்விக்ஷனா பண்ணாங்க. அவங்க வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி தங்களுடைய ஒரு கொள்கையாக அவர்கள் வந்து வன்மையாக அவர்கள் கடைபிடித்தார்கள். அப்பட்டமாக அவர்கள் செய்தார்கள். மற்ற நாடுகள்ல வந்து இது அப்பட்டமாக செய்யல, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். மற்றபடி எல்லாருக்குமே இத்தகைய கருத்து வந்து சில பேர்கிட்ட வந்து இந்த கருத்து மேலோங்கி, சில நாடுகள்ல இந்த கருத்து மேலோங்கி செயல்பட்டது. சில நாடுகளில் வந்து இந்த கருத்து வந்து மறைமுகமாக செயல்பட்டது அப்படிங்கிறார். ஆகையினால இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? இதற்கு பின்னால் உள்ள எந்த சக்தி வந்து இத்தகைய கருத்துக்களை தோற்றுவித்தது என்பதை நாம் கண்டறிய வேணும். மியர்லி இதை நம்ம வந்து உதாசீனப்படுத்துவதற்கு பதிலாக எத்தகைய சக்தி இத்தகைய கருத்துக்களை உண்டாக்குகின்றது என்பதை நாம் சற்று ஆராய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். But it is more profitable to begin by seeing that behind it there was and is a tremendous sincerity, which is the secret of its force, and a sort of perverse honesty in its errors. The sincerity which tries to look straight at one's own conduct and the facts of life, and the honesty to proclaim the real principles of that conduct, and not, except as an occasional diplomacy, profess others with the lips while disregarding them in the practice. And if this ideal is to be defeated, not merely for a time in the battlefield and in the collective person of the nation or nations professing it, as happened abortively in the war, but in the mind of man and in the life of the human race, an equal sincerity and a less perverse honesty has to be practiced by those who have arrived at a better law. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். It is more useful to see that behind this principle there is a tremendous sincerity, which is the secret of its force and a perverse honesty in its error. To defeat this perverse ideal, not merely in the battlefield, but in the mind of man and in the life of the human race, an equal sincerity and a less perverse honesty has to be practiced by men who want to replace it by a better law. Thank you, sir. பகவான் இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து ஏன் அப்படி அவங்க அந்த ஒரு சிந்தனை உருவாகியது, அதற்கு பின்னால எது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். இத்தகைய ஒரு ஒட்டுமொத்த சிந்தனைக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சின்சியரிட்டி, ஒரு ட்ரெமெண்டஸ் சின்சியரிட்டி அப்படிங்கிறார், which is a secret of its force. ஏன் அந்த நாட்டுல வந்து அந்த சமயத்துல ஒரு வலிமையான நாடு ஜெர்மானிய நாடு அந்த சமயத்துல இருந்தது அப்படின்னா, ஒரு ட்ரெமெண்டஸ் சின்சியரிட்டி, அந்த எடுத்துக்கொண்ட இந்த பிரின்சிபல்ல வந்து ஒரு வலிமையான பிடிப்பு, நேர்மையான வலிமையான பிடிப்பு இருந்தது அவங்களுக்கு. ட்ரெமெண்டஸ் சின்சியரிட்டி which is a secret of its force அப்படிங்கிறார். இதுல எப்படின்னா, a sort of a perverse honesty அப்படிங்கிறார் in its errors. perverse honesty என்ன அர்த்தம்? நான் செய்யறதுதான் கரெக்ட், அது தப்பா கூட இருக்கலாம், ஆனா இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறதுல ஒரு வலிமையான பிடிப்பு, இதுதான் வந்து perverse honesty அப்படிங்கிறாரு. நம்மளே பாக்குறோம், சில மனிதர்கள் வந்து தப்பு நல்லா செய்வாங்க, ஆனா அந்த தப்பை வந்து தைரியமா தப்புன்னு செய்வாங்க. தப்பை வந்து தைரியமா செய்யறது தான் வந்து perverse honesty அப்படிங்கிறது. அது வந்து ஒளிவு மறைவு இல்லாம தான் செய்யறது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட, தப்பு நான் செய்யறது கரெக்ட், நான் செய்யறது தான் சரியான முறை அப்படின்னு ஒரு வலிமையான ஒரு பிடிப்புல இருக்கிறது தான் வந்து perverse honesty. பிழைகள் இருந்தாலும் கூட அதிலேயே அதை கெட்டியா பிடித்து கொண்டிருப்பது. a sort of perverse honesty in its errors அப்படிங்கிறார். அந்த ஆனஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா,
ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய பழக்க வழக்கங்களை வந்து ரூத்லெஸ்ஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எதெல்லாம் தேவையோ அதை எத்தகைய ஒரு கேரக்டர், ஒரு பண்பு ஒருவரிடம் இருக்க வேண்டுமோ இதற்கு ஒப்பான பண்பு, அவைகளை அந்த பண்பு அதற்கு மாறாக இருக்க பண்புகளை எல்லாம் வந்து அவர்கள் வந்து கண்டறிந்து அவர்களை விளக்கினார்கள். ஒரு ட்ரெமெண்டஸ் ஆனஸ்டி இருந்தது அதுல. இங்கே பகவான் என்ன கோருகின்றார், அதை வந்து அவர்கள் வந்து ஒரு சின்சியராக கடைபிடித்தார்கள் என்று கோருகின்றார்கள். இது வந்து அதனுடைய கேரக்டர் பகவான் சொல்றார். அதனுடைய கேரக்டர் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெமெண்டஸ் சின்சியரிட்டி. அது வந்து ஒரு தவறான ஒரு ஆனஸ்ட், ஒரு பர்வர்ஸ் ஆனஸ்டி இருந்தாலும் கூட அதற்கு பின்னால வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சின்சியரிட்டி இருந்தது. ஆனால் தவறான கருத்து தான். ஆனா இதை நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னா வெறும் போர்க்களத்துல மாத்திரம் முறியடித்தால் பத்தாது அப்படிங்கிறார். இத்தகைய ஒரு போக்கை வந்து நம்ம வந்து முறியடிக்க வேண்டும் என்றால் வெறும் போர்க்களத்தில் மாத்திரம் முறியடித்தால் பத்தாது. இதை வந்து நம்ம வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த மனிதனுடைய மனம், அவனுடைய வாழ்வு, அதில் வந்து நம்ம வந்து அதிலிருந்து இத்தகைய போக்கை நாம் அகற்ற வேண்டும் அப்படிங்கிறார். அவ்வாறு அகற்ற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யார் இதை ரீப்ளேஸ் இதை வந்து இடமாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஜெர்மானிய நாட்டில் அந்த 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 காலகட்டத்தில் எத்தகைய ஒரு நேர்மை நிலவியதோ அதற்கு இணையான நேர்மை நமக்கு வேணும் அப்படிங்கிறார். நீங்க ஒரு தவறான ஒரு செயல்பாடு நடக்கின்றது, அந்த தவறான செயல்பாட்டை செய்பவர்கள் மிகவும் உறுதியுடன் வலிமையுடன் தங்களுடைய கொள்கை பிடிப்பில் செய்கின்றார்கள். அதற்கு எதிராக நம்ம வேற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளும் ஈக்குவலா அந்த அளவுக்கு சின்சியரா இருக்கணும். அதே போல நேர்மையா இருக்கணும். லெஸ் பர்வர்ஸ் ஆனஸ்டி அப்படிங்கிறார். அங்க வந்து ஒரு தவறான ஒரு வக்கரம் பிடித்த ஒரு நேர்மை இருந்தது. இங்க வக்கரம் இல்லாத நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறார். வக்கரம் பிடித்த நேர்மைக்கு பதிலாக ஒரு வக்கரம் இல்லாத நேர்மையுடன் நம்ம அணுகினால்தான் இத்தகைய போக்குகளுக்கு மாற்றாக ஒரு நல்ல தீர்வை நம்மால ஒரு புதிய விதியை நம்மால வழங்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 13. The German gospel has evidently two sides, the internal and the external. The cult of the state, nation or community, and the cult of international egoism. In the first, Germany, even if for a time entirely crushed in the battlefield, seems to have already secured the victory in the moral sense of the human race. The unsparing compulsion as against the assistance of the individual by the state. இங்க ஒரு footnote இருக்கு. Not always in the form of socialism, Bolshevik communism or fascism, other forms of government that are nominally based on the principles of individualistic democracy and freedom have begun to follow the same trend under the disguise or the mere profession of its opposite. Coming back to the original text, the unsparing compulsion as against the assistance of individual by the state for his and the common good, of course, but who professes to compel for harm, is almost everywhere either dominant or else growing into a strong and prevailing current of opinion. The champions of individual freedom are now a morally defeated and dwindling army who can only fight on in the hope of a future reaction or of saving something of their principles from the wreck. On the external side, the international, the battle of ideas still goes on. But there were, from the beginning, ominous signs. இங்க ஒரு footnote கொடுத்திருக்கார் பகவான். The League of Nations was at no time a contrary sign.
whatever incidental or temporary good it might achieve, it could only be an instrument for the domination of the rest of the earth by Europe and of all by 2 or 3 major nations. Coming back to the original text. And now, after the physical war, with its first psychological results, is well over, we are already able to see in which direction the tide is likely to flow. War is a dangerous teacher, and physical victory leads often to a moral defeat. Germany, defeated in the war, has won in the after war. The German gospel, rearisen in a sterner and fiercer avatar, threatens to sweep over all Europe. Thank you, sir. Thank you. Explanation. Salient படிக்கவா? points. படிக்கவா? Yes. Salient points. The German gospel has 2 sides. One, the internal, the cult of the state, and the external, the cult of international egoism. Germany, though crushed in World War I, seemed to have gained victory in the moral sense of the human race. The compulsion of the individual by the state was almost dominant everywhere. The champions of individual freedom became a morally defeated and dwindling army. On the international side, there were dangerous signs of domination of the world by 2 or 3 major European nations. Germany, though defeated in the war, had gained a moral victory after the war. German gospel, in a fiercer avatar, threatened to sweep all Europe. Thank you. Thank you. Again, நம்ம பார்க்கணும் இந்த 1916-18 இந்த எழுதப்பட்டது. பகவான் அப்பவே வந்து கோடிட்டு காட்டியுள்ளார். என்ன காட்டியுள்ளார்? The German gospel, rearisen in a sterner and fiercer avatar, threatens to sweep over all Europe என்று எழுதியுள்ளார். இது எக்ஸாக்ட்லி இதுதான் நடந்தது. 1940 ஆரம்பிச்சது. ஹிட்லர் வந்த பிறகு கம்ப்ளீட்டா இதான் நடந்தது. என்டையர் யூரோப் பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் அப்படியே கபலீகரம் பண்ணிட்டாங்க அந்த நாசி ஆர்மி. இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணது வந்து பகவான் ப்ரெடிக்ட் பண்ணாரு. பகவானுடைய தலையீட்டு இந்த உலக விஷயங்கள்ல பகவானினுடைய தலையீடு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா பகவானும் ஸ்ரீ அன்னையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திற்காக அவதரித்தவர்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் அவங்களுடைய ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஈவன் நவ் அவங்களுடைய தலையீடு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த பகவான் கூடக்கூடிய கருத்து வந்து ஜெர்மனி வந்து எல்லாரையும் வந்து தனக்கு உள்ள கொண்டு வந்துரும் அப்படிங்கிற கருத்தை தான் கூறுகின்றார். இந்த கருத்தை வந்து ஈவன் 1942-43 பார்த்தோம். 42-43 ஈவன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் கூட இந்த ஹிட்லர் வந்து அந்த அளவுக்கு வலிமையாக போய் பிரிட்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து அவன் வந்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ப தயாரா இல்லை. ஆனா அப்ப வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சில் ஒருவர் தான் வந்து மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார். நீங்க நம்பாதீங்க, அந்த ஹிட்லரை வந்து we cannot take him for granted. இட்ஸ் மோஸ்ட் ட்ரெச்சரஸ் மேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். நெவின் சாம்பர்லின் அப்படிங்கிறவர் தான் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அப்போ அவர் என்ன பிரான்ஸை வந்து அப்போ வந்து பிரான்ஸ் வந்து ஜெர்மானியினுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்துருச்சு. இருந்தாலும் இவர் என்ன பண்ணாரு, போயிட்டு வந்து ஒரு நெவின் சாம்பர்லின் ஜெர்மனிக்கு போயிட்டு ஹிட்லரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, ஹிட்லர் வந்து பிரிட்டன் மீது படையெடுக்காது அப்படிங்கிற ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றாரு.
ஆனா இது 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 வந்து இதற்கு இதற்கு எகென்ஸ்டா வந்து தொடர்ச்சியாக சர்ச்சில் தான் வந்து வார்ன் பண்ணிட்டே இருக்கிறார் அவர். நெவில் சாம்பலின் அப்படிங்கிறவங்க நம்ம நாட்டை வந்து மிதவாதிகள் போல, அவர் வந்து ஒரு ஒரு பீஸ் மேக்கர், வார்லாம் வேணாம் நம்மளுக்கு முடியாது அப்படின்னு. அவர் சர்ச்சில் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து ஒப்பந்தம் கையெழுத்து ஒப்பந்தம் கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் ஜெர்மன் வார் பிளேன்ஸ் வந்து பிரிட்டனை வந்து தாக்க ஆரம்பித்து விட்டது. அப்பதான் வந்து நமக்கு சர்ச்சில் பிரைம் மினிஸ்டர் ஆறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். இல்ல ஒரு அருமையான படம் இருக்கு, ஆங்கில படம் இருக்கு, டன்கர்க் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. ரீசெண்டா ஒரு 2 or 3 years பேக் வந்தது. அந்த படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா பகவானினுடைய நம்ம பகவானினுடைய தலையீடு, பகவானினுடைய கருத்துக்கள், அந்த பேக்ரவுண்ட்ல அந்த படத்தை பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அங்க காட்டப்படுவதை வந்து இந்த பின்னணியில பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சாதாரணவர்கள் அந்த படத்தை பார்த்தா அது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த பகவானினுடைய கருத்துக்களுக்கு பின்னாடி பார்க்கணும். பகவான் வந்து சர்ச்சில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நினைக்கிறார். இதே வார்த்தைகளை தான் சர்ச்சிலும் சொல்றாரு. சர்ச்சில் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு மிக உன்னத பணிக்காக அந்த ஹையர் ஃபோர்ஸ் டிவைன் ஹஸ் சோசன் மீ அப்படிங்கிறார். இதே வார்த்தையை சொல்றாரு அவர் சர்ச்சில். அவருக்கு நிறைய தடவை வந்து ஆபத்துல இருந்து தப்பித்து விடுகின்றார். ஒரு மாதிரி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோஷனை தப்பித்துக் கொள்கின்றார். அப்போல்லாம் சொல்றாரு, ஐ எம் மென்ட் டு அச்சீவ் சம்திங் கிரேட்டர் பை த டிவைன், அதனால எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் கோருகின்றார். இந்த டன்கர்க் வார்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த பின்னணியில பார்த்தோம் அப்படின்னா பகவானினுடைய அந்த தலையீட்டை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பகவான் வந்து இந்த கருத்தை கூறினது எக்ஸாக்டா உண்மையாயிடுச்சு. கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு உண்மையாயிடுச்சு. ஜெர்மனியினுடைய அந்த காஸ்பல், தன்னுடைய இனம்தான் மிகவும் உலகத்திலேயே மிகச்சிறந்த இனம், மற்ற இனங்கள் எல்லாம் அதற்கு இணையான இனங்கள் கிடையாது, அவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து மேலோட்டமாக விளங்கியது. அது வந்து இரண்டு வகையில் செயல்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று அந்த நாட்டிற்குள்ளேயே, இரண்டாவது அந்த நாட்டிற்கு வெளியில. இந்த நாட்டிற்கு அப்போ வந்து இந்த பகவான் எழுதிய காலகட்டத்துல முதல் உலக போர் முடிந்திருந்த தருணம். முதல் உலக போர்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி வந்து மிகப்பெரிய தோல்வியை கண்ட நிலையில் அது இருந்தது. அந்த நிலையில் தான் இத்தகைய கருத்துக்கள் வந்து அங்க வலிமையாக எழுந்தன. நாம் மீண்டும் எழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து அங்கு வலிமையாக எழுந்தன. இரண்டு வகையில இந்த ஜெர்மன் காஸ்பல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த ஜெர்மானிய வேத மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம், அது செயல்பட்டது. ஒன்று என்ன, உள்ளுக்குள்ள இன்டர்னலா என்ன பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதன் வந்து அந்த அந்த ஒரு அரசாட்சிக்கு உட்பட்டு தான் செயல்படணும். அவன் வந்து அவனுக்கு தனியா வந்து எதுவுமே இருக்க முடியாது. தனி மனிதனுடைய சுதந்திரம் வந்து வன்மையாக மறுக்கப்பட்டது. எவரெல்லாம் தனி மனித சுதந்திரத்தை வந்து அதற்காக அவர்கள் எல்லாமே வந்து குரல் எழுப்பினார்களோ அவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தோல்வி தழுவியவர்களாக இருந்தனர். அவர்களுடைய சொல் வந்து எடுபடவில்லை. they were morally defeated and a dwindling army. அவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாகி கொண்டே வந்தது. இது ஒரு புறம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வெளியில எக்ஸ்டர்னல் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் ஐடியல்ஸ் வந்து எந்தெந்த நாடுகள் எல்லாம் தன்னுடைய சித்தாந்தத்திற்கு ஒப்பாக இல்லையோ, இணையாக இல்லையோ, ஒத்து வரவில்லையோ அந்த நாடுகளை ஆக்கிரமித்து அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து மெல்ல 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 பரவ ஆரம்பித்து விட்டது. அப்ப என்ன நடைபெற்றது என்றால் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த காலகட்டத்தில் ஜெர்மன் நாடு வந்து முதல் உலக போரில் தோல்வி கண்டிருந்தாலும் கூட அது வந்து தார்மீக ரீதியாக வெற்றி அடைந்த நிலையே இருந்தது. எப்படி தார்மீக ரீதியானா, இது மாதிரி ஒரு தனக்குத்தானே தன்னுடைய உயர்வையே மேலும் மேலும் பறைசாற்றிக் கொள்ளுதல்.
தன்னுடைய அது வந்து ஒரு மாரல் விக்டரியா அமைந்தது அப்படிங்கிறார். மற்ற நாடுகளுக்கு வந்து அது வந்து ஒரு அந்த முதல் உலக போர்ல வந்து வெற்றி கண்டிருக்கலாம். ஆனா அவர்களுக்கு வந்து ஒரு மாரல் டிஃபீட். வேற ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மாரல் விக்டரி அப்படிங்கிறார். ஜெர்மன் டிஃபீட்டட் இன் த வார் ஹேஸ் ஒன் இன் த ஆஃப்டர் வார் அப்படிங்கிறார். இதனுடைய விளைவாக தோன்றிய ஒரு மிக மாபெரும் சக்தி தான் வந்து ஹிட்லர். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பகவான் வந்து சொன்ன கருத்து வந்து அப்படியே தத்துருவமாக உண்மையாக மாறிவிடுகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பகவான் வந்து கூறியுள்ளார். பகவான் வந்து எப்பொழுதுமே எதை கூறுகின்றார் என்றால், எங்கெல்லாம் வந்து தனிமனிதனுடைய சுதந்திரம் மறுக்கப்படுகின்றதோ அங்க எல்லாமே வந்து அங்க வந்து ஒரு எந்த ரீதியில அது மறுக்கப்பட்டாலும் சரி, எந்த ரீதியில மறுக்கப்பட்டாலும் அங்க வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு விளைவுகள் ஏற்படாது அப்படிங்கிறார். அந்த சப்ரஷன் இருக்கும் அப்படிங்கிறார். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகான வந்து ஈவினிங் டாக்ஸ் வித் ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்னு கேபி புராணியோடைய புக்ல வருது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் வந்து சோஷலிசம் காமனிசம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெகுவாக போற்றப்படுகின்றது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இப்போ காமனிசம் சொல்றோம், சோசியலிசம்னு சொல்றோம். இதெல்லாம் மேம்போக்கில் பார்த்தா மனித குலத்தின் நன்மைக்காக பாடுபடுவது போல தெரிகின்றது. இதற்கும் அந்த ஜெர்மானியர்களுடைய நம்ம பார்த்த நாசிசம் இதற்கு வித்தியாசம் இருக்கின்றதா என்று கேள்வி பகவானிடம் கேட்கின்றார்கள். இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் காமனிசம் அண்ட் நாசிசம் என்கின்ற கேள்வி பகவானிடம் கேட்கின்றார்கள். ஈவினிங் டாக்ஸ் போது கேட்கிறார். அதுக்கு பகவான் பதில் சொல்றார், practically none அப்படிங்கிறார். The Nazis call themselves national socialist while the others are mere socialist. In communism, it is a proletarian government and there are no separate classes. The Nazis have kept the classes, only they are all bound to the state. Everything is under state control, just as in communism. அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கம்யூனிசம் சோசியலிசம் என்னதான் அவர்கள் வந்து மக்கள் நலனுக்காக பாடுபட்டுக்கிட்டோம் என்று சொன்னாலும் கூட இந்த நாசி பிரின்சிபல் என்னவோ அதைத்தான் அவர்களும் ஃபாலோ பண்றாங்க. அப்படி அதுக்கு வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுக்கு கெடுதலை விளைவிக்கின்றதோ அதே போல அதுவும் தான் கெடுதலை விளைவிக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, பட் கம்யூனிசம் பிகான் வித் அ ஹை ஐடியல் அண்ட் இட் மஸ்ட் பி பெட்டர் தேன் ஃபாசிசம் ஆர் நாசிசம். அப்படின்னா கம்யூனிசம் வந்து ஒரு உயர்தரமான லட்சியங்களின் பெயரில் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் அது வந்து இது நாசிசத்தை விட ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க பகவானிடம். அதற்கு பகவான் பதில் சொல்கின்றார், இன் விச் வே பெட்டர் அப்படிங்கிறார். ஃபார்மர்லி பீப்புள் வேர் அன்கான்ஷியஸ் ஸ்லேவ்ஸ். நவ் அண்டர் கம்யூனிசம் தே ஆர் கான்ஷியஸ் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. Formerly, people were unconscious slaves. Now, under communism, they are conscious slaves. In the former regime, they could resort to a strike when they were dissatisfied. Now they can't. The main question is whether the people have freedom or not. But they are bound to the state, the dictator, and the party. They can't even choose the dictator. And whoever differs from them is mercilessly suppressed. You know the way they are doing it. இது வந்து பகவான் சொல்றாரு. நாசிசத்துல என்ன நடைபெற்றதோ அதுதான் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ்லயும் நடைபெறுகின்றது. அட்லீஸ்ட் பண்டைய காலத்துல வந்து அதாவது பீப்புள் கேன் கோ ஆன் ஸ்ட்ரைக். இப்ப யாருமே ஸ்ட்ரைக்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல யாரும் ஸ்ட்ரைக்ல போக முடியாது. மனிதனுக்கு வந்து சுதந்திரம் இல்லை. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த அவர்கள் எல்லாருமே வந்து அரசு என்கின்ற ஒரு இயந்திரத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அங்க இண்டிவிஜுவல் டிக்டேட்டர்ஷிப் போல அந்த ஸ்டேட் இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி செயல்படுகின்றது. அவர்களுடைய தலைவர்களை அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால பகவான் என்ன கூறுகின்றார், இதுக்கும் அதுக்கும் வந்து வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிறார்.
அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த இந்த என்ன சொல்றார் பகவான்? என்ன சொல்றார்? இந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை மாத்துறதுனால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறார். எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறாரு. பீப்புள் இந்த இதெல்லாம் வந்து வெறும் அவுட்வர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். நீங்க வெவ்வேறு பெயர்ல வந்து இதை அழைக்கலாம். அதற்கு பகவான் ரொம்ப அழகாக சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஈவன் டெமோக்ரஸியை பத்தி கூட பகவான் கூறுகின்றார். இப்ப டெமோக்ரஸி வந்து நம்ம வந்து டெமோக்ரஸி வர்றதுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்தது. இப்ப வந்து டெமோக்ரஸி வந்துருச்சு. அப்படின்னா இது உயர்ந்தது இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. பகவானுடைய கருத்து இதுக்கும் பகவான் ஒரு ஒரு வலிமையான கருத்தை கோருகின்றார். என்ன கோருகின்றார்? Certainly not. Where did you get the idea from? The emperor had nothing to do with the government. It was the capitalist class that ruled the country. The same is the case today, whatever name one may give. The whole thing, whatever its name, is a fraud அப்படிங்கிறார். It is impossible to change humanity by political machinery. It cannot be done அப்படிங்கிறார். இந்த வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நம்ம வந்து என்ன பெயர்ல வேணாலும் கொடுக்கலாம். ஆனா பொலிட்டிக்கல் மெஷினரியினால மனித சமுதாயத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிறார். இட் இஸ் இம்பாசிபிள் டு சேஞ்ச் ஹியூமனிட்டி பை பொலிட்டிக்கல் மெஷினரி. இட் கெனாட் பி டன் அப்படிங்கிறார் பகவான். அதனால பகவானுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதற்காகத்தான் வந்து பகவான் வந்து இவ்வளவு பாடுபட்டார். மனிதனுடைய உணர்வு நிலையை நம்ம மாற்றாம எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம மாத்த எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறார் பகவான். மீண்டும் மீண்டும் அதைத்தான் கூறுகின்றார். அதே போல உலக நிகழ்வுகள்ல வந்து நம்மளுக்கு வந்து மேம்போக்கா பார்க்கும் பொழுது விஷயங்கள்லாம் வந்து நமக்கு புரியாது. ஏன் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து செயல்படுகின்றது இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, எதிரெதிரான சக்திகள்லாம் செயல்படுகின்றது. எப்படி வந்து ஹிட்லர் வந்து ஒரு வன்மையான ஒரு சக்தியா அசுர சக்தியாக இருந்தானோ, அதே போல யார் வந்து அது அவருக்கு எதிராக போராட வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாஸ் ஈக்குவலி ஒரு வெஹிமெண்ட் ஃபோர்ஸ். இன்ஃபேக்ட் அந்த அதற்காகத்தான் அந்த சக்தி உருவாக்கப்பட்டது. அது டிவைன் பிளான்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹிட்லர் வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு எதிர்மறையான சக்தியாக இருந்தானோ, அதே போல சர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அதற்கு எதிர்மறையான சக்தியாக செயல்பட்டு அந்த சக்தியை வந்து வீழ்த்துவதற்காக செயல்பட்டான். ஆனா நம்மால வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மால வந்து எடை போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்தப்ப அமெரிக்காவில் எலெக்ட் ஆனோன்னா நிறைய பேர் வந்து அப்கோர்ஸ் இட் வெரி கான்ட்ரவர்ஷியல் பர்சனாலிட்டி, நிறைய பேர் சொன்னாங்க எல்லாம். பட் நமக்கு தெரியாது. ஹி இஸ் வெரி மச் பர்டிகுலர் தட் 2 போர்களை வந்து கண்டிப்பா நிறுத்தப்பட வேண்டும் என்று ரொம்ப வன்மையாக ட்ரம்ப் வந்து அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வந்து கூற ஆரம்பித்தார். ஒன்று, இந்த இஸ்ரேல் வார் ஷுட் ஸ்டாப். 2வது, யுக்ரைனியன் வார். இஸ்ரேல் வார் ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம பார்த்தோம். பை த டிவைன் கிரேஸ் the peace treaty போட்டாங்க. நவ் இட் ஹஸ் பிகம் அ ஃபேக்ட். அதே போல உக்ரைனியன் வார்க்கும் ட்ரம்ப் சேஸ் he will talk to Putin to stop the war அப்படின்னு சொல்லிருக்கான். he will not support அந்த உக்ரைனியன் கவர்மெண்ட்டை வந்து he will not support. he will try for peace அந்த ரீஜன்ங்கிறது ட்ரம்ப் வந்து ரொம்ப ஃபர்மா இருக்கிறார். அதனால நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு ஏன் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த உலகத்தில் செயல்படுகின்றது அப்படிங்கிற காரணம் நம்மளுக்கு தெரியும். அப்பேரண்டா பார்த்தோம் அப்படின்னா he may seem to be a negative force. பட் டிவைன் வந்து அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை எதுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் பகவானுடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே புரிபடும். தட் இஸ் வை இந்த பகவானுடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது அதுக்கு பின்னால் உள்ள விஷயத்தை தான் நம்ம மனசுல வச்சுட்டு படிக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு புரியும். ஃபோர்ஸஸ் பிஹைண்ட் த நேஷன்ஸ் அண்ட் த பீப்புள். அதைத்தான் பகவான் இந்த ஹியூமன் சைக்கிள்ல கூறுகின்றார். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.
வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.